வணக்கம். ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட்க்கு மினி ரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மினி ரத்னா ஸ்டேட்டஸ்னால் என்ன, அதுக்கான க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுத்துறை நிறுவனங்கள்னு சொல்லப்படுற பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு இந்த மாதிரி மினி ரத்னா, நவரத்னா, மகாரத்னா அப்படின்ற அந்தஸ்து கொடுக்குறாங்க. இது ஒவ்வொன்றும் பொருளாதார அடிப்படையில் கொடுக்குறாங்க. மினி ரத்னா 1ன்ற கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னா அந்த நிறுவனம் 3 வருஷமாக தொடர்ந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்துருக்கணும். இப்போ மொதல் வருஷம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, 2வது வருஷம் ப்ராஃபிட் இல்லை, 3வது வருஷம் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. தொடர்ந்து 3 வருடமாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கணும். வரிக்கு முந்தைய லாபன்றதேவும் 30 கோடி வச்சுருக்கணும். இப்போ டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அதோட ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்கணும், 30 கோடி இருந்திருக்கணும். அப்புறம் நேர்மறை நிகர மதிப்பு கொண்டு இருக்கணும். அதாவது அதோட வேல்யூன்றது பாசிட்டிவ் நெட்வொர்த்தாக இருக்கணும். ஓகேங்களா? இதே இது 2 கேட்டகரியில் 3 வருஷமாக தொடர்ந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கணும், பாசிட்டிவ் நெட்வொர்த் இருந்திருந்தாலே போதும், செகண்ட் கேட்டகரியில் வந்துடுவாங்க. இந்தியாவில் மினி ரத்னா 1ன்ற கேட்டகரியில் 62 நிறுவனம் இருக்குது. மினி ரத்னா 2 கேட்டகரியில் 12 நிறுவனம் இருக்குது. இதே இது நவரத்னா ஸ்டேட்டஸில் 26 நிறுவனங்கள், மகாரத்னா ஸ்டேட்டஸில் 13 நிறுவனங்கள் இருக்குது. இந்த மினி ரத்னா கேட்டகரியில் எல்லா கம்பெனியும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மகாரத்னாவில் என்னென்ன இருக்குது, நவரத்னாவில் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக எந்த நிறுவனம் மினி ரத்னா 1 கேட்டகரியில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் தான் ரீசெண்டாக மினி ரத்னா 1ன்ற கேட்டகரியில் இருக்குது. ஒரு நிறுவனம் நவரத்னா அந்தஸ்து பெறணும் அப்படின்னா அது மினி ரத்னா 1ன்ற கேட்டகரியில் இருந்திருக்கணும். ஒரு 6 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக இவ்வளோ மதிப்புன்னு பிரிச்சுட்டு அந்த மொத்தம் 100 மதிப்பில் 60 பாயிண்ட்னாலும் ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கணும். அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தா நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 25 மதிப்பு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நிகர லாபம் முதல் நிகர மதிப்பு, அதாவது நெட் ப்ராஃபிட்ல இருந்து நெட் ஒர்த்துன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு மொத்தமாக 25 பாயிண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி 6 க்ரைட்டீரியா கொடுத்து அதுக்கான ஸ்கோர் கொடுத்து இந்த இதில் மொத்தமாக 60 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. நான் அந்த 15, 10, 20ன்னு தனித்தனியாக பிரித்து எழுதிக்கேன்னா அது ஒரு நிறுவனம் மகாரத்னா அந்தஸ்து பெறணும் அப்படின்னா 3 வருட வருவாய்ன்றது 25,000 கோடிக்கு மேலே இருக்கணும். அதோட நிகர மதிப்புன்றது 15,000 கோடிக்கு மேலே இருக்கணும். நிகர லாபம்ன்றது 5,000 கோடிக்கு மேலே இருக்கணும். இந்த கேட்டகரியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுவும் இல்லாமல் நவரத்னா கம்பெனியாக இருக்கணும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்களுக்கு மகாரத்னா அந்தஸ்து கொடுப்பாங்க.